வெல்கம் டு வஜ்ரமஸ்டோ. இன்னைக்கு தேதி 21ங்க. இன்னைக்கு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலையில் பதவி உயர்வு ஏதாவது கிடைக்குங்களா, ஊதிய சம்பளங்கிறது அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு பல பேருக்கு எண்ணங்கள் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். 12 ராசி பலனுக்கும் கோச்சார அமைப்பு தனித்தனியாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் நம்ம வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 21/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமைங்க. இன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்ச சதுர்த்திங்க, சமநோக்கு நாளுங்க. இந்த சமநோக்கு நாளில் இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 7:30 மணிலிருந்து 8 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சாயந்தரம் 4:30 to 5:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் நைட்டு தான் வருது 9:30 to 10:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30, குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7:30, யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 1:30 to 3 மணி வரைக்குங்க. சூளம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 2:15, அதாவது எக்ஸாக்டாக பார்த்தா 2:12 வரைக்கும் இன்றைக்கி சதுர்த்தி திதி, அதுக்கப்புறம் பஞ்சமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8:15 வரைக்கும் ரேவதி, அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரமாக மாறுது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:30 வரைக்கும் அமிர்த யோகம், அப்புறம் அந்த நைட்டு 8:15 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகங்க. சந்திராஷ்டிரம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி இரவு 8:15 வரைக்கும் பூர நட்சத்திரத்துக்கு இருக்குது. நைட் 8:15க்கு மேலே பார்த்தீங்கன்னா உத்தரத்துக்கு சந்திராஷ்டிரம் வருதுங்க. சரிங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 5ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க, 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க, 12ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்கார். ரைட்டுங்களா? இன்னைக்கு லாபம் குவியக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களுடைய ராசியை ஜொலிக்கக்கூடிய தன்மை, நல்ல விறுவிறுப்பான அட்டகாசமான அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு உங்களுக்கு லாப யோகம் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். எதுக்காக இந்த யோகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரக அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து நிற்குது. அப்போ இந்த யோகம் வேலை செய்யும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சரி, இந்த யோகத்தினால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னா, நினைச்ச காரியம், நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்த காரியம் தடையில்லாமல் நடக்குங்க. பண வரவு திருப்தியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? எடுத்த காரியத்தில் வெற்றிங்கிறது உண்மைத்தன்மையோடு கிடைக்குது. அதே சமயத்தில் செலவு பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்கன்னா சேமிப்பை நீங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். ரைட்டுங்களா? சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் மனசு ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் சின்ன தடுமாற்றம் கூட வரும். தேவையற்ற பயம் தேவையே கிடையாது. நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணிக்காதீங்க. அமைதியாக இருந்தீங்கன்னாவே இந்த காரியம் அட்டகாசமாக நடக்கும். சரிங்களா? 6 புதன் 11 இருந்தாலும் 12 சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறங்காட்டி இன்னைக்கு ஒரு களைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. வேலையை இழுத்து போட்டு ரொம்ப தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு செய்யாதீங்க. எந்த வேலையை முடியுமோ அந்த வேலையை செய்யுங்க. முடியாத வேலையை ரொம்ப சிரமப்பட்டு செய்யணுங்கிற அவசியம் இன்னைக்கு கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? தொழில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேலதிகாரிங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுடைய சாதுர்த்தியமான வேலைத்தன்மை அமோகமாக இருக்குதுங்க. சக ஊழியர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. புதிய வேலை தேடுறீங்களே அவங்களுக்கு நல்ல தகவல் வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மிஷினரி வச்சுருக்கிறவங்க வேலைக்கு இன்றைக்கி ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஈஸியான ஒரு தொழில், சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. உற்பத்தி அதிகமாகுதுங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இது சரியான நேரமுங்க. தைரியமாக பண்ணலாங்க. இன்றைக்கி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்கு வரக்கூடிய ஜனங்க கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வாடிக்கையாளர் தேடி வருவாங்க. கல்லா நிறையக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. கஸ்டமரோட சிரித்து பேசி வியாபாரத்தை நல்லா செலுக்கி வைப்பீங்க. மாற்று கருத்தில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வர வேண்டிய கொஞ்சம் பழைய கடன்கள் கொஞ்சம் வசூலாகும். கொஞ்சம் கேட்டு பாருங்கள். கையில் காசு புழக்காட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும். சுபகாரியங்களுக்காக சின்னதாக செலவு செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. அது ஒரு சந்தோஷமான செலவு தாங்க. ஹாப்பியாக செய்யலாங்க. பணத்தை வீணாக்காமல், வெட்டி செலவு பண்ணாமல், விரைய செலவு பண்ணாமல் சேமிக்க யோசித்து பழகுவங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற முதலீடு பிற்காலத்தில் ரொம்ப உங்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்குது. என்னென்னா, ஆடம்பர பொருட்களை வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கணும் எண்ணம் அதிகமாக இருக்குது. அதனால தான் காசை கரியாக்காதீங்க அப்படின்னு ஒரு உசார்த்தன்மைக்காக நம்ம சொல்கிறோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்ப உறவுகள் வீட்டில் எல்லோருக்கும் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. ரைட்டுங்களா? உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. சுப செய்திகளும் தேடி வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நாளாக அமையும். ஒரு தாம்பத்தியம் சிறக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காதல்ங்கிற தன்மை இன்றைக்கி அமையும். ரகசியங்கள் வெளியே தெரியாது, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கவலைப்படாமல் அந்த காதல் உண்மை காதல் ஜெயிக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா?
உங்களை பற்றி யாரும் துப்புரவே துளக்க முடியாது. ரைட்டுங்களா? ஐ மீன் டிடெக்டிவாக வேலை பண்ணால் கூட உங்கள் காதில் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக சொல்கிறேன். கல்வி பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. டீச்சரோட பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாக ஒரு திறமைமிக்க மாணவி செல்வங்களாக படிப்பீங்க. டோன்ட் வரி. ஓகே, நட்சத்திர சாராம்ச பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது. உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பழைய நண்பர்களை சந்தித்து மனசு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க. அரசு வழியில் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு அனுகூலமான ஒரு தகவல் ஒன்று உண்டு. திடீர் பணவரவு கூட உங்களை ஆச்சரியப்படுத்தும். ரைட்டுங்களா? பொதுவாக உங்கள் பேச்சுக்கு மதிப்பு நல்லாவே இருக்குது. ரைட்டுங்களா? என்ன விழிப்புணர்வு ஒரு செய்தி அப்படின்னா, வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லலாங்க. அதே சமயத்தில் உங்கள் பலம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். ரைட்டுங்களா? பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்க. அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு புதுசாக வாங்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி மேம்படும். கலைத்துறையில் இருப்பீங்களே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமோகமான வாய்ப்பு ஒன்று தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பெண்கள் வழியில் பொதுவாக பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ஒரு லாபமான அமைப்பு தானுங்க. அதே சமயத்தில் புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குது. வீட்டில் விசேஷமான சுபகாரியங்கள் பேசி முடிப்பீங்க. மனசு உங்களுக்கு உற்சாகமாக இருக்குதுங்க. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். விழிப்புணர்வுனா மற்றவங்க விஷயத்தில் தடையிடாதீங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் சோம்பல். சரிங்களா? கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு நிர்வாகத் திறமை இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். அப்பா வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. ஆன்மீக பயணம் சில பேருக்கு அமையும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகிறது நல்ல அமோகமான அமைப்பு தானுங்கிறது. கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு உயருதுங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகி போயிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. உத்தியோகத்திலும் உயர்வு உண்டு. ரைட்டுங்களா? விழிப்புணர்வு அதிகாரிகளிடம் பேசுகிறப்போ, உங்கள் மேலதிகாரிகள் இருக்காங்களா, பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்திரத்தன்மை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ரைட்டுங்களா? இந்த ராசிக்கு, அதாவது மேச ராசிக்கு நீங்கள் ஒட்டுமொத்த பலம் என்ன பலவீனம்னு மொத்தமாக பார்த்தா இன்றைய மொத்த பலமே 11ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரகங்கள் இருக்குது. அதனாலமான அபரிதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அது ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது தொழில் மேம்பாடாக இருக்கலாம், அல்லது வேலையினுடைய ஒரு உயர்வாக இருக்கலாம். பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுறார்? உடல் சோர்வு மற்றும் கொஞ்சம் விரைய செலவை கொடுக்குற மாதிரி இருக்கார். ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கி கலர் பார்த்தா ராயல் ப்ளூ நல்லா இருக்குதுங்க. 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை வந்து சனி ஹோரையில் பண்ணால் நல்லது. இல்லை காலையில் 7:45 to 8:45 பண்ணலாங்க. தேவையான பொருட்கள் என்ன? கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அது ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம். அப்போ குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி குளிக்கிறீங்க, அதாவது 7 மணி 8 மணி குளிச்சு எப்படி ஆஃபீஸ் போகிறதுனா கொஞ்சம் நேரமாக கூட அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. டைம் முக்கியம், பட் என்ன பண்ணுறதுக்காக கொஞ்சம் செய்யுங்க. அதே சமயத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண் திஷ்டி போடுவாங்களே, அந்த பொறாமைத்தன்மை குறைஞ்சு எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரித்து மனசு தெளிவாகும். இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணலாம். ஓகே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. அதே சமயம் 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலைமை அமோகமாக இருக்குதுங்க. நீங்கள் சொல்லால் ஜெயிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. சொல்லுன்னு பேச்சு, வசீகரமான பேச்சு அமோகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கஜகேசரி யோகம் இன்றைக்கி வேலை செய்யுது. மறைமுகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் என்னென்னா கஜகேசரி யோகம் சொல்லலாம். காரணம் 2ல் குரு அமர்ந்து 11ல் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறார். அதே சமயத்தில் 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருக்கார். அதனால் இந்த கஜகேசரி யோகம் அமோகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, பேச்சால், உங்கள் திறமையோட உங்கள் பேச்சு தான் நீங்கள் எடுபடுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பேச்சாலே காரியத்தை நின்ன இடத்துலேயே சாதிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கு, அமோகமாக இருக்குதுங்க. தொழிலில் கூட நல்ல முன்னேற்றம் வரும். ஒரே ஒரு எச்சரிக்கையான பாயிண்ட் என்னென்னா, தாயாரின் உடல் நலில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்க்கணும். நீங்கள் அது மட்டும் தான் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்.
சரிங்க, சந்திரன் 11 இருக்கார். அப்போ என்ன ஆகுனா லாபத்தில் இருக்கார், 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். அதெல்லாம் மனசு குழுன்னு குளுமையாக இருக்குது. ரைட்டுங்களா? ஆசைப்பட்டதை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இன்னைக்கு வலுப்பெறும். உங்களுக்கு ஹெல்த் அண்ட் கேஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஆறுக்கு உடைய சுக்கிரன் வந்து ராகுவோட சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஒவ்வாமை அலர்ஜி வரக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அலர்ஜி வரக்கூடிய தன்மை. ரைட்டுங்களா? அடுத்தது உங்கள் தொழிலாகட்டும் உங்கள் வேலையாகட்டும் எடுத்து பார்த்தா அன்றைக்கி ஆஃபீஸில் உங்கள் கை நல்லாவே ஓங்கி இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. ப்ரமோஷன் விஷயத்தில் கூட ஒரு சாதகமான பதில் வரக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? மேலதிகாரிங்க உங்கள் ஐடியாக்கள், உங்களுடைய ஐடியாலஜிஸ் ஆர் உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து ரொம்ப பாராட்டு பெறுவாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்களா, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபம் நல்லாவே அமோகமான அமைப்பில் இருக்குதுங்க. புது மிஷின் வாங்குறத கூட நீங்கள் முதலீடு செய்யலாம்னா தாராளமாக பண்ணலாம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சரிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் கடை வச்சுருக்கிறவங்க, ஹோல்சேல் கடை வச்சுருக்கிறவங்க இப்படியெல்லாம் நல்லாவே அமோகமான அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு கை மேலே லாபம் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? இன்றைக்கி பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய ஒரு பெண்டிங் அமௌண்ட், நிலுவைத் தொகைன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலுவைத் தொகை இன்றைக்கி கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் வாங்க நீங்கள் செலவு பண்ணித்தான் ஆகணும், பண்ணுவீங்க இன்றைக்கி. அது ஒரு சுப செலவாக தான் இருக்கும் அது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாத நபர்கிட்ட பணத்துக்கு இது கொடுத்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, அதை மட்டும் சொல்லலாங்க. அப்படி குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான ஒரு பேச்சு, அதை பற்றி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய சில பேர் வருவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவியும் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களை உங்களை நம்பி வருவான்னு வச்சுக்கலாம். நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க குடும்பம். 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்னா நல்ல விஷயம் தானுங்க. சரி. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிக்குள்ளே ஒரு நல்ல புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. கேட்டா? குடும்பத்தை சார்ந்து நல்ல முடிவு எடுப்பீங்க, அமோகமாக இருக்குதுங்க. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான நாள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? 2 பேரும் மாற்றி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கு, சின்ன கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து அதன் மூலியமாகவே உண்மை காதலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி. கல்வி மற்றும் பசங்களை பொறுத்த வரைக்கும் பசங்களையும் நல்லா கெட்டியாக படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. தேர்வு ஆனாலும் சரி, படிப்பு விஷயமானாலும் சரி, கல்வி ஸ்தானம் ஜெயிக்க போகிறீங்க, அமோகமாக இருக்குது உங்களுக்கு. நட்சத்திர பலன் பார்க்குறப்போ கார்த்திகை 2, 3, 4 உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். அப்போ என்ன ஆகும்? ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சூரியன் நல்ல பவரில் இருக்கார். அப்போ அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ரைட்டுங்களா? பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். அதே சமயத்தில் பொது வாழ்க்கையில் கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடன் சுமை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீ குறையும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக நிலவும். ரைட்டுங்களா? பெரிய மனிதர்களுடைய நட்பு திடீர்னு எதிர்பாராமல் கூட கிடைக்கலாங்க. தொழில் வியாபார முன்னேற்றம், முதலீடுகள் லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. என்ன அனாவசிய விவாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டா இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் டேவாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு நமக்கு ஆகாது. உங்கள் பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். அடுத்த ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. இவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பில் அமோகமாக இருக்காருங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன பார்த்தா பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. அலைச்சல் நினைப்பீங்க, இன்னும் அலைச்சல், அதில் ஒரு பெனிஃபிட் உண்டு உங்களுக்கு. தாய் வழி உறவுகள் மூலமாக நல்ல ஆதாயம் கூட உண்டுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு சில பேருக்கு அமையும் இன்னைக்கு. தொழிலாக வியாபாரமாக அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய படைப்பு ஆற்றல், தனித்திறமைன்னு சொல்லுவோம்ல, படைப்பு ஆற்றல் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பல புதிய யுக்திகளை கையாண்டு அதன் மூலியமாக பல பலன்களை ஜம்முன்னு ஜமாய்ப்பீங்க. இன்னைக்கு செல்வாக்கு உயரும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து வசமாக மாட்டிக்காதீங்க. எமோஷனில் நீங்கள் எந்த பாயிண்ட்டும் பேசாதீங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? உங்களுடைய பலம் அப்படிங்கிறது அன்பான பார்வை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்களே, இந்த இடம் வாங்கி வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்காங்க. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. தைரியமாக பல புதிய முடிவுகளை எடுத்து வைப்பீங்க. இந்த மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு அடிப்பீங்க, கன்ஃபியூஸே வராது. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஒரு விளையாட்டுத்துறை ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தால் அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. அதில் வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க. பழைய பகைகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. பகைமையை மறந்து
அது வந்து நட்பு ரீதியில் நல்லாயிருக்கும். எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க, கவலைப்படாதீங்களா. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு அமோகமாக ஜெயிக்கலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கோபம். ரைட்டுங்களா? சரி, மொத்தமாக உங்கள் ராசிக்கு டோட்டலாக பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி 10 மற்றும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம், வியாபாரம், தொழில் உயர்வு, நல்ல ஒரு பலம். என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனக்கவலை, ஒரு சின்ன ஒரு தாங்கல் இருக்குது அதில். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நீங்கள் சுக்கர முறையில் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா காலையில் 10:45 to 11:45 பண்ணலாம். அது வீட்டில் இருந்தவங்க பண்ணால் கூட போதும். என்னென்னா, கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கணும். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பச்சரிசியுடன் சர்க்கரையை கலந்து அப்படியே வீட்டில் எறும்பு இல்லை பறவைகளுக்கு அப்படியே கொடுங்க. அது காலையில் வச்சிங்கன்னா மத்தியானம் வச்சு சாயந்தரம் சாப்பிட்டுட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணிங்கன்னா இந்த கடன் தொல்லையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி, அதனால் மன உறுத்தல்கள் கொஞ்சம் குறைஞ்சு பணப்புழக்கட்டம் அதிகரிக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தர் பண்ணி பாருங்களேன் இந்த டைமில். நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. உங்கள் லக்ன வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. அப்புறம் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே செவ்வாய் இருக்காருங்க. அப்புறம் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் ராகு இருக்காங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் யோகம் தேடி வருமுங்க, கவலை ஓடி போயிருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா. ரைட்டுங்களா? இந்த யோகத்துக்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தர்ம கர்மாதிபதி யோகம் ஏன் வருது அப்படின்னா, 9க்குடைய சனியும் 10க்குடைய குருவும் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டு சந்திரன் 10ல் பலமாக இருக்கங்காட்டி இந்த யோகம் அமோகமாக அடிக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம். ரைட்டுங்களா? ஒரு மறைமுக இந்த ராசினால் என்ன பலன் அப்படின்னு கேட்போம்ல, கண்டிப்பாக கேட்போம். இந்த ராசினால் மறைமுக வருமானம் கொஞ்சம் வருமுங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்கெலாம் கொடுத்து பண்ணுறீங்களே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில், அதெல்லாம் கொஞ்சம் வருமுங்க. வேலையில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட்டுங்களா? சரிங்க. இதனால் ஒரு நன்மைகளும் சில விஷயங்கள் மைனஸ் என்னென்னு பார்த்தா, நன்மைகள் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி கைகூடி வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. எச்சரிக்கை என்னென்னா, 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் ஆயுதங்களை கையாடுறப்ப இந்த கத்திரிக்கோள், கத்தி, இது மாதிரிலாம் கூர்மையான ஆயுதங்கள் கையாளுறப்ப, இந்த கேரட் சிவர்களை வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக. ரைட்டுங்களா? ஆண்களுக்கு அப்படித்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாயினுடைய புத்தி. மனசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சந்திரன் வந்து 10ல் இருக்கார். மனசு முழுக்க இன்றைக்கி வேலையை பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. வேலையோ தொழிலோ வியாபாரமோ ஒரு கான்சன்ட்ரேஷனோடு செய்வீங்க எந்த இதுவுமே. ரைட்டா? ஆனால் சுறுசுறுப்பாக ஒரு அமைப்பு இருக்குது, ஆக்டிவாக இருப்பீங்க, சூப்பராக. ரைட்டுங்களா? சரி, செவ்வாய் வந்து இன்றைக்கி 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்னங்க, உடம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகி கொஞ்சம் சார் பெயின் சார், திடீர்னு நல்லா தான் சாப்பிட்டா வயிறு வலிக்கு சார், வயிற்று சின்ன இளநீர், ஜூஸு, மோர், இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். வேறு ஒன்றும் பெருசாக மாற்று கருத்து இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், வேலையில் மேலதிகாரிக உங்கள்கிட்ட ரகசியமாக கூட ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஆனால் அந்த ரகசியமான விஷயத்தை வெளியே யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ரைட்டா? சக ஊழியர்களும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கும். தேவையில்லாத எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றணும். அதுக்காகத்தான் தொழில் சொல்கிறோம். புரியுதுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இரும்பு மற்றும் மிஷினரி தொழில் இருக்குல்ல, அந்த இரும்பு மற்றும் மிஷினரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் நல்லாவே இருக்குதுங்க. புதிய ஆட்கள் வேலைக்கு எடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு தொழிலை டெவலப் பண்ணலாம், தப்பு இல்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம், அதாவது கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுவாங்க. பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகும், கொலப்படாமல் இருங்க. ரைட்டா? பொருளாதாரம் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு எடுத்து பார்த்தா, எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் கைக்கு வரும், கவலைப்படாதீங்க. வண்டி வாகன ரிப்பேருக்காக சின்ன செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது கொஞ்சம். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற முதலீடு நல்ல லாபத்தை பின்னாடி தரும், கவலைப்பட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு மற்றவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு இந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் யோசனை பண்ணிங்கன்னா, திங்கக்கிழமை பிளான் பண்ணுவீங்க, யோசனை பண்ணால் அது நமக்கு தேவையில்லை. அதீத ஆசை ஆபத்து தானு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான், நமக்கு வேறு சிம்பிளாக போகணும். ரைட்டுங்களா? சரி. குடும்பம் மற்றும் உறவுகளும் பார்க்குறப்ப, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்குவீங்க. நன்மைகள் நடக்கும், கவலைப்படாதீங்க. உறவினர்களால் ஒரு நல்ல காரியம், ஒரு சுபகாரியம் கூட முடியும். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறது இல்லை, அதை பற்றி ஒரு ஜாதக குணத்தில் பார்க்குறியாப்பா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபயோக சுபதினமாக அன்றைக்கி இருக்க போகுது உங்களுக்கு. கணவன் மனைவி உறவுகளை சின்ன சின்ன ஊடல், என்னங்க கருத்து வேறுபாடு, சண்டை வர மாதிரி இருக்குது, வந்தாலும் அது அப்படியே சரியாயிடும். ஊடலும் கூடலும் உங்களுக்கு அழகு, காதலுக்களவு, கணவன் மனைவிக்கு அதுதான் அழகு. ரைட்டுங்களா? சரி, நல்ல புரிதல் அதிகமாகும். அந்த ஊடல் வந்தால் தான் புரிதல் அதிகமாகும். அதே சமயத்தில்
காதலை பொறுத்த வரைக்கும், காதலிக்கக்கூடிய பிள்ளைய பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சவாலான நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்கள் காதல் உங்கள் 3வது மனுஷன் மூலம் வீட்டுக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. அதனால் இப்படி தான் சொல்லத்தான் போகிறீங்க உண்மை காதலை, பட் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக காதலை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? கல்வி மாணவர்கள் பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உங்கள் படிப்பில் அதீத ஆர்வமாக இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் டைவர்ட், ஃபோன் பார்க்குறேன் சார், கொஞ்சம் டிவி பார்க்குறேன் சார் அப்படின்னு டைவர்ட் ஆகும். படித்து முடிச்சா பாருங்கள், ஆனால் படிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த செல்ஃபோன் பார்க்குறத தவிர்ப்பது நல்லது. ரைட்டுங்களா? கவனமாக படிக்கணும். புரியுதுங்களா? நட்சத்திர பாதசார பலன்கள் போனால் மிருகசிரிசம் 3 மற்றும் 4 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் பிரச்சனைகள் இருந்தால் 3வது மனுஷன் மூலிமா ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். எப்போ சண்டையை போட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். ரைட்டா? ஒரு சாதகமான அமைப்பு தானுங்க. மன உறுதியுடன் எதையும் சாதிக்கக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வரப்போகுது. புதிய நண்பர்கள் நண்பிகளும் கிடைப்பாங்க. வருமான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. அதே சமயம் தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்குது. எதிரிகள் உங்களை பற்றி சூழ்ச்சியெல்லாம் பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க, அவங்களாம் கிட்டே வர முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி சமூக அந்தஸ்து உயருதுங்க. ஒரே ஒரு விஷயம்னா அந்த நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் அங்கே வேலை செய்ய இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது துணிச்சலுங்க, பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ரைட்டுங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி என்னென்னு பார்த்தா ராகு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி தொழில்நுட்ப அறிவு, அந்த அறிவை கொண்டு போய் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வேலைக்குண்டான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் அமோகமாக இருக்காருங்க. வெளிநாட்டு பயணம் பண்ணக்கூடிய முயற்சிகள், வெளிநாட்டு வேலைக்கு இதை அப்ளை பண்ணக்கூடிய தன்மை இருந்தால் முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும் அன்றைக்கி. ரைட்டுங்களா? திடீர் யோகம் கண்டிப்பாக திருவாதிரைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சில பேருக்கு கொண்டுங்க பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பீங்க. அதை ஸ்திரத்தன்மை. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து வியக்கும்படி நீங்கள் அடேங்கப்பா இவனா ஆளை பார்த்து அப்படி இருந்து அப்படிங்கிற உங்கள் மேலே பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகி காமிப்பீங்க. அந்த அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. மற்றவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா மற்றவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் நம்பி ஒரு காரியத்தில் பண்ணிங்கன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ உங்களை மட்டுமே நீங்கள் எனக்கு நம்பி இருப்பது நல்லது. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சந்தேகப்படுறது. சந்தேகப்படுறவங்கள சந்தேகப்படணுமே தவிர எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது. ரைட்டுங்களா? சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருந்தால் கூட அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாங்களா? புனர்பூசத்துக்கு 1, 2, 3 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி குருங்க. ரைட்டுங்களா? என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. பிரச்சனையே என்னென்னா தேவையில்லாத கவலைப்படுறதா உங்கள் பிரச்சனையே. அதுதான் மெயினாக இருக்குதுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவுதுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் உண்டு. உயரதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு உண்டு. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. குடும்பத்தில் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உங்களுடைய நன்னடத்தைன்னு சொல்லலாம், நேர்மையான வழி அப்படின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது அதீத சிந்தனை, அதுதான் கன்ஃபியூஷனுக்கே காரணம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மொத்த பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கை அமைப்பு, அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரம், வேலையாக இருக்கலாம், நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி, மேன்மை தங்கிய அமைப்பு. பலவீனம் அப்படி எடுத்து பார்த்தா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உண்டாகக்கூடிய கொஞ்சம் உடம்பு தொந்தரவு, உடல் உஷ்ணம், அதே சமயத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ், அசிடிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர் நல்லாயிருக்கு. சரி, ஒரு எளிய வீட்டு பரிகாரம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தா, அதுவும் நீங்கள் இந்த புதன் ஹோரையில் பண்ணால் அமோகமாக இருப்பீங்க. காலையில் 6:15 to 7:00 பண்ணாலும் நல்லது தான். என்னென்னா ஏலக்காய் வேணும். ஏலக்காய் 2 ஏலக்காயை நசுக்கி பல்லு விளக்கிட்டு டீயை காப்பி இது குடிச்சிட்டு கப்புன்னு வாயில் போட்டுக்கணும். குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிங்க. பேச்சில் வசீகரம் கூடும், காரிய தடைகள் நீங்கும். நீங்கள் சொன்னால் அப்படியே அந்த பேச்சு கமகமன்னு இனிக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன பரிகாரம் மிதுன ராசினியர்களே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். போயிட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம் கடகராசினியர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்காருங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனி, மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு துணிச்சல் பிறக்குமுங்க, துயரம் மறையுமுங்க. சிம்பிளான ஒரு 2 லைனில். ஓகேங்களா?
அதே தான். என்னென்னா உங்களுக்கு எதுக்காக இன்றைக்கி இந்த யோக அமைப்புன்னு பார்த்தா அந்த யோகத்துக்கு பேர் வந்து சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வருது. எதுக்காக சந்திரமங்கல யோகம் வருது, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் சந்திரன் 9 இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து இன்றைக்கி இருக்கார். அது மட்டும் இல்லை, 7 இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை படுறது. இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி ஒரு கிரகத்தோட அமைப்பு இருக்கங்காட்டி ஒரு தைரியம் பிறக்க உங்களுக்கு. அதுதான் சந்திரமங்கல யோகம். அதே சமயத்தில் இந்த ராசிக்கு என்ன லாபம்னு பார்த்தா, பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்றைக்கி. ரைட்டுங்களா? பயணங்களால் அலைச்சல் நினைக்காதீங்க, பயணங்களால் ஒரு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். எச்சரிக்கை என்னன்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்குது உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 9 சனியுடன் சேர்ந்துருக்கங்காட்டி உங்களுக்கு மனசு கொஞ்சம் மெதுவாக அமைதியாக சாந்தமாக இருக்குது இன்றைக்கி. எதுக்குமே பதட்டப்பட மாட்டீங்க. கொஞ்சம் மந்தமாக இருக்குது, என்னப்போ முடிவெடுக்க முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. நல்ல ஆழ்ந்த உறக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் குலதெய்வத்தை மட்டும் ப்ரே பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணுங்கள், டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அந்தளவுக்கு மனசு குதூகலிச்சு எழும். ரைட்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட்டு. அதே சமயத்தில் இந்த சனி பகவான் வந்து பார்வை உங்களுக்கு ஒரே பார்க்குறப்ப என்ன, சனி பகவான் என்ன பண்ணுற, கொஞ்சம் களைப்பாக, கொஞ்சம் அயற்சியாக, கொஞ்சம் டயர்னஸாக கொஞ்சம் இருக்குமுங்க. நரம்பு பிடிப்பு அல்லது கையால் லேசாக வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சளிக்குது பிடிக்கிற மாதிரி தன்மை இருந்தால் கூட சுடு நீர் குடிச்சு கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதா. ரைட்டுங்களா? இதெல்லாம் வீட்டு பரிகாரம் தான் அதெல்லாம். சரிங்களா? தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கா, வேலையில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய தன்மை இருந்தாலும் உங்கள் அனுபவத்தை வச்சு சமாளிச்சிருவீங்க. சக ஊழியர்கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புதிய மிஷின் வாங்குவதற்கு கூட பிளான் பண்ணுவீங்க. நல்லா தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, இன்றைக்கி விற்பனை சுமாராக இருக்குது, ஆனாலும் லாபம் குறையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களுக்கு நிறைய சலுகை கொடுங்க, நிறைய வாடிக்கையாளர் கவர் பண்ணுங்கள், ஒரு ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு. ரைட்டுங்களா? எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் மெதுவாக வர மாதிரி தான் இருக்குது. எடுத்தவங்க வைத்தன்னு வராத பணம் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு பாருங்கள். சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, சின்ன மருத்துவ செலவுக்காக சின்னதாக ஒரு தொகை செலவாகக்கூடிய தன்மை பொதுவாக அந்த ராசி கொஞ்சம் தெரியுதுங்க. இப்போதைக்கு நீங்கள் புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இன்றைக்கி வேண்டாம். காரணம், யாருக்கு இன்றைக்கி இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சரியாக இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும். கேது 2 இருக்கங்காட்டி உங்களுக்கு பேசுகிறப்போ வார்த்தைகளை நிதானமாக குடும்பத்துலேயும் பேசுங்க. எடுத்தங்க வைத்தன் பேசணும்னா கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு மைனஸ். உங்களை பற்றி ஒப்பீனியன் கொஞ்சம் மாறி வரும் வீட்டை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப தம்பதிகளுக்குள்ளே சின்ன சின்ன உரசல். சிலர் வீட்டில் மல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மல்லுக்கட்டு கூட வரும். அந்த அளவுக்கு இருக்குது. விட்டு கொடுத்து போனால் தான் உங்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி அனுசரிப்பு வேண்டும், இல்லை சண்டைக்கு போட்டுக்காதீங்க. ரைட்டா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய பசங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சாதகமாக இருக்குமானா இருக்காது. முடிஞ்சால் நேரில் பார்த்து பேசுகிறத தவிர்ப்பது நல்லது. ஃபோன் மூலிமாவே காதலை டெவலப் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய காதல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சிக்கலை கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சரிங்க. கல்வி பசங்களை பொறுத்த வரைக்கும் மாணவங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாக, ஒரு டைம் படித்தா புரியும், இது புரிய மாட்டேங்குது, இந்த கணக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு 1-2 டைம் படித்தாலும் புரியாத ஒரு தன்மை இருக்குது. அதனால் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கொஞ்சம் மெமரி பவர் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறது, இந்த கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் படித்தாலுமே கொஞ்சம் கவனமாக படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரியங்கள் முயற்சி எதாவது பண்ணிங்கன்னா அது கைகூடும். தொழிலில் நல்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது வழியாக ஒரு சாதகமான உதவி கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. மொத்தத்தில் எப்படி பார்த்தா ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குது. மற்றவங்க ஆலோசனையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்குங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா சிக்கலாகி போயிடும். ஓகே. முதல்ல உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்த நட்சத்திரம் பூசம். இந்த பூசத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனிங்க. அவர் என்னங்கிறார், நிதானமாக செயல்படுங்க. அப்படி நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம், நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? பழைய பாக்கிகள் கடன்கள் இருந்தால் வசூலாகவும் கவலைப்படாதீங்க. வீடு மாற்றக்கூடிய யோசனை இருந்தால் அதுவும் செய்யலாம், தப்புன்னு கிடையாதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு அமோகமாக இருக்குது. வருமானம் சீராக இருக்குதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்குது. பயனுள்ள பயணங்கள் அமையும், கவலைப்படாதீங்க. உடல் சோர்வு கொஞ்சம் இருக்குது, டயர்ட், அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடினமான உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம்
சோம்பேறித்தனம், அதாவது மந்தமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. அதே சமயத்தில் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் பல பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல புதிய யுக்திகளை, பல புதிய நுணுக்கங்களை கையாண்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பினை கண்டிப்பாக நீங்களும் கவலைப்படாதீங்க. நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆபரண சேர்க்கை, பணம் வாங்குறது இல்லையோ கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு போட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்றபடி ஒன்றும் தொந்தரவு இல்லை. பண வரவும் திருப்தியாக தான் இருக்குது. ஒரே விஷயம், மறைமுக எதிரிகள் இருக்காங்களே, உங்களை டைரெக்டாக சிரிச்சு பேச பின்னாடி குழி வரைப்பான். அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் படபடப்பாகிறது. சரிங்களா? மொத்தம் இன்றைக்கி ராசியின் பலம் என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி மொத்த பலம் 9ஆம் இடத்துல என்ன இருக்கா, சந்திரனால் கிடைக்கக்கூடிய ஆன்மீக பலம் மற்றும் பெரியவங்க ஆசீர்வாதம், அதுதான் உங்களுடைய இன்றைக்கி இந்த ராசிக்கே உண்டான பலம். பலவீனம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராசிநாதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, ஒரு மந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு க்ரீம் கலர் நல்லா இருக்குது, 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணிங்கன்னா, சந்திர குறையில் பண்ணுங்கள், இல்லைன்னா இரவு 8:15 இன்னைக்கு 8:15 to 9:00 பண்ணுங்கள். என்னென்னா வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கூட போதும், அந்த ஸ்பூனில் வெந்தயம் எடுத்து தண்ணியில் இன்றைக்கி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்ல நிம்மதியாக அந்த குலதெய்வத்து படம் இருக்குங்களே, அந்த சாமி படம் அங்கே வச்சுட்டு மூடி வச்சுருங்க சொம்பில். நல்லா நிம்மதியாக தூங்க. காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிங்க. இது உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கும். மனசு நிம்மதியாக இருக்குது. மனசு நிம்மதியாக இருந்தால் அலைப்பாயாத ஒரு முடிவு எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? வெந்தய தண்ணி முதவாகவே நல்லது. அதை இன்றைக்கி கடகராசிக்காரங்க செஞ்சால் அமோகமாக இருக்கு. நல்லது பொழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்னைக்கு லக்ன வீட்லேயே கேது இருக்காருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. பகை விலகி ஓடுங்க, வெற்றி குவியுங்க. சிம்பிளாக சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் நாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ல் மறைந்திருக்கக்கூடிய சனியுடன் சந்திரன் இணைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்ச பலத்தில் இன்றைக்கி இருக்கார். அதனால் எதிர்ப்புகளை தாண்டி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். ரைட்டுங்களா? இதனால் என்ன லாபம்னு பார்த்தா, நீண்ட நாட்களாக இழுவரியில் இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது கோர்ட்டில் இருந்து வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட சாதகமான உங்களுக்கு தீர்ப்பு ஒன்று கிடைக்கும். 3ஆவது மனுஷன் மூலியமாக கூட அந்த சாதகமான அமைப்பு வரும். அதே சமயத்தில் வெற்றி அல்லது வராத கடன் கூட வசூலாகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க முருகா. அதுக்காக தான் அந்த அமைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் இருக்குது. ஏதோ ஒரு செய்தி, சுப செய்தியோ அல்லது நல்லாவே இருக்குது. இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி புதிய நபர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தன்மை. சந்திரன் 8ல் இருக்கார். அதெல்லாம் மனசு கொஞ்சம் தக்கத்தக்கன்னு கொஞ்சம் அப்படி இப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன அலைபாயின்னு வச்சுங்களேன். ஒரு முடிவெடுக்க முடியாது, இப்படியே அப்படியே அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் அது தேவையற்ற பயம்தான். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க, நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ரைட்டுங்களா? 8ல் செவ்வாய் இருக்கார். அதெல்லாம் உடம்பு உஷ்ணம் அதிகமாகி கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அப்பப்போ மோர் குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் டீஹைட்ரேஷனுக்கு ஆகாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி குடிங்க, அவ்வளோதான். குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உடம்பு, வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மேல் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இவெல்லாம் சரியில்லைன்னு சொல்லவும் கூட இன்றைக்கி அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ரைட்டுங்களா? உங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்கல்ல, அவங்களாம் உங்களை நிறைவாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுவாங்க. சக ஊழியர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூட ஒரு கொஞ்சம் முன்ன பண்ண முயற்சி, கொஞ்சம் இழுவரியாக இருந்த காரியம் நடக்கும். வேலையை ரைட்டா முயற்சி பண்ணுங்க, நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நல்லதே நடக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். இயந்திரங்களை பராமரிக்க சற்று கூடுதல் செலவு வர மாதிரி இருக்குது, எக்ஸ்பென்சஸ். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சில்லறை வியாபாரம் சொல்லணும். அந்த சில்லறை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவாக தான் பேசுவீங்க. அதனால் லாபம் அதனாலே இருக்குது. எரிஞ்செரிஞ்சல் விழுந்துடாதீங்க. அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கடன் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்துக்குங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே. பொருளாதாரம் எதிர்பாராத பண வரவு இருந்தால் கூட, குறிப்பாக பழைய பாக்கியில் வசூலானால் கூட செலவுகளும் அதிகமாக இருக்குது. அது சுப செலவுன்னு சொல்ல முடியல, விரைய செலவு, மருத்துவ செலவோ வண்டி வாகனம் பராமரிப்பு செலவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு விரைய செலவாக இருக்குதுங்க. அதனால் ரொம்ப எப்படியாவது உங்களுக்கு சேமிப்பேன் ஏதாவது வகையில் உயர்த்துறதுக்கு வழியை பாருங்கள். ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள்
கசாமசான செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். தேவையான பொருட்களை வாங்க, தேவையற்ற பொருட்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு. ரைட்டுங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் பேசவே படாது. என்ன தேவையோ அதோட பேசி நம்ம கீப் குவைட்டாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஆளால் கொஞ்சம் பேசுவாங்க, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சமாதானம் போக முடியாது, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குடைய சின்ன சின்ன ஒரு புரிதல் குறைபாடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் விட்டு கொடுத்து போவது கணவனுக்கும் நல்லது, மனைவிக்கும் நல்லது, நம்ம அம்மனி கூடத்துக்கும் நல்லது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய பசங்க ஒழிய இன்றைக்கி ரகசியமாக கொஞ்சம் காதலை மீட் பண்ணுவீங்க. இருந்தால் கூட உங்கள் காதல் நாளைக்கு திருமணம் என்ற பேச்சை நோக்கி போகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அதனால் உண்மை காதல் ரகசியம் காக்கணும் அவசியம் கிடையாது, வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? கவனமாக சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கல்வி மற்றும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படிக்கணுங்க. கான்சன்ட்ரேஷன் அங்கங்கே டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அசால்ட்னஸ் கொஞ்சம் இருக்குதுங்க. கவனச்சிதறல் ஏற்படாமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு படிப்பில் மட்டும் குறியாருங்க, அவ்வளோதானுங்க, நல்ல அமைப்பு வரும். ரைட்டுங்களா? நட்சத்திர பாதசார பலன்கள்னு பார்த்தா மகம், இவங்களுக்கு நட்சத்திரின் அதிபதி பார்த்திங்கன்னா கேது. ஆன்மீக பயணங்கள் இன்னைக்கு அமைகிற மாதிரி இருக்குது, அதனால் நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு. யாருக்கு? மகத்துக்கு. மூதாதையர் ஏதாவது உங்கள் பாரம்பரிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து சிக்கல்கள் இன்றைக்கி நீங்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. ரைட்டுங்களா? உங்கள் புதிய தொழில் முயற்சி, புதிய வியாபார முயற்சி ஏதாவது எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் நண்பிகள் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு. ரைட்டா? கௌரவமான பதவிகள் இருப்பவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான சூழல் அமையும். கடன் பிரச்சனை இருந்தால் படிப்படியாக இன்றைக்கி அடைபடக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடக்கூடிய தன்மை இருக்குது. நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நிறைவேறும். மக நட்சத்திரத்துக்கு பொதுவாக நீங்கள் முன்கோபத்தை குறைச்சிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை சொல்யூஷன் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தெய்வீக நம்பிக்கை. இன்னைக்கு பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் எல்லா விஷயத்துலேயும். ரைட்டுங்களா? பூரம் நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கி உங்களோட ராசியின் அதிபதி, அதாவது நட்சத்திரத்தின் அதிபதி. ரைட்டுங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கெட்டியாக பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தங்கம் வாங்குறோமோ இல்லையோ, நம்ம ஐம்பொன் வாங்குற அளவுக்குனால ஒரு கொஞ்சம் காசு பணம் புழக்காட்டம் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குதுங்க. வண்டி வாகன லாபம் அமோகமாக இருக்குதுங்க. அமோகமான அமைப்பு தானுங்க. பெண்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி பெருமை சேரக்கூடிய அமோகமான அமைப்பு ஆண்களை விட நல்லாயிருக்கு. இன்றைக்கி பெண்களுக்கு பழைய பகைவர்கள் கூட உங்களுக்கு ஒன்றிணைஞ்சு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. சூப்பருங்க. பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுவதும் நடப்பதும் நல்லது. ரைட்டுங்களா? அவங்களை பொறுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல். சரிங்க முருகன். உத்தரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி தந்தையிடம் குடும்பத்தில் இருந்து வந்த கொஞ்சம் இணக்கமில்லாத தன்மை, கொஞ்சம் மனக்கசப்பாக, அது கொஞ்சம் மாறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பாவை புரிஞ்சுக்குவீங்க, அவரும் உங்களை கொஞ்சம் பிடித்த இதுக்கு தான் சொல்லியிருக்கோன்னா புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு பல காரியங்கள் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி இன்றைக்கி ஒரு சுமூத்தான சூழல் நிலவும். கவலைப்படாதீங்க. அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. பதவி உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கு உண்டான அறிகுறிகள் பேக் போர்டில் நடந்துதான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அது கவலைப்படாதீங்க. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆரோக்கியம் தெளிவாக இருக்குதுங்க. அரசியல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருங்க உத்தர நட்சத்திரம், அவங்க செல்வாக்கும் இன்றைக்கி அதிகரிக்கும். என்ன ஒரே விழிப்புணர்வுன்னா பிறர் விஷயத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் பலம் அப்படிங்கிறது என்ன? நிர்வாக திறமை. பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். ஓகேங்களா? இன்றைக்கி ராசியின் மொத்த பலம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயால் கிடைக்கக்கூடிய எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை சக்தி இன்றைக்கி அமோகமான பலன் உங்களுக்கு கொடுக்குது. ரைட்டுங்களா? அதான் காரிய வெற்றி காரிய சித்தின்னு சொல்லுவோம். சரி, பலவீனம் என்ன பார்த்தா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத சின்ன ஒரு அலைபாயக்கூடிய மனசு, அது ஒரு மைனஸுங்க. உங்களுக்கு மெரூன் கலர் நல்லா இருக்குது, 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன எளிய வீட்டு பரிகாரம் சொல்லட்டுங்களா? அது சூரிய கோரையில் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்சால் காலையில் ஒரு 6:15 to 7:15 அந்த டைம் நல்லா இருக்குதுங்க. தேவையான பொருட்கள் வேறு ஒன்றும் இல்லை. கோதுமை ஒரு கைப்பிடி கொஞ்சம் கோதுமை எடுத்து அப்படியே வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணி பறவைகளுக்கு போடுங்க. பேர்ட்ஸ் இல்லை உங்களுக்கு போனால் சில தடைகள் இருந்திருக்கலாம், காரிய தடைகள் ஆகட்டும், ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்குண்டான சில தடைகள் இருந்தால் இந்த கோதுமையை பறவைகள் சாப்பிட அந்த தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க. நம்பி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். போயிட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு.
வணக்கம் கன்னிராசினர்களே. கன்னிராசியின் அதிபதி பார்த்தா புதனுங்க. இன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனி, மாந்தி, அப்புறம் சந்திரன் 3 கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேது. சரி, இப்படி இருந்தால் என்ன? கவலை தீரும், காரியம் ஏறும். சிம்பிளாக சொல்லணும், ரைட்டுங்களா? அப்போ இந்த யோகத்துக்கு பேர் நிதான யோகம்னு சொல்லலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 6ல் கிரகங்கள் குவிஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? 6ஆம் வீட்டில் மேலே பார்த்தோம்ல, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரக அமைப்பில் இருக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்னாகும்? அப்போ இப்படி இருக்குங்காட்டி எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு நிதான யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? என்ன லாபம்? பழைய கடன்களை அடைக்கலாங்க. ஒரு தெளிவான வழி கிடைக்கும். எல்லா ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாமல் இருக்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. வீண் வம்பு பேசாதீங்க இன்றைக்கி, அது ஒன்று தான் எச்சரிக்கை, ரைட்டுங்களா? மற்றபடி சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி மனசு முழுக்க இன்றைக்கி மற்றவங்களை பற்றின நினைப்பு தான் அதிகமாக இருக்கும். அவங்க ரைட்டுங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி மனசு ரொம்ப சிந்தனை பண்ணுவீங்க. கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷனலாக இருப்பீங்க இன்றைக்கி, அது மாதிரி இருப்பீங்க. 6ல் ராகு வேறு இருக்கிறப்போ வயிறு சம்பந்தமான சில உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. வெளி உணவுகளை தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடாதீங்க, ரைட்டா? கொஞ்சம் அப்போ டீஹைட்ரேஷன் உங்களுக்கு இந்த சொல்லுவோம், அந்த கருப்பு கவுனி, அந்த கஞ்சி, இந்த கஞ்சியில் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சால் இயற்கையான உணவு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்பு தெம்பாக இருக்குது. இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, மேலதிகாரிகள் உங்கள் திறமையை சோதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. எத்தனை வேலை செஞ்சாலும் நல்ல வேலை எடுக்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்கும் இன்றைக்கி மட்டும். ஆனால் நீங்கள் வேலையில் கில்லியாக இருப்பீங்க. எந்த வேலையை கூட ஜம்முன்னு பண்ணிட்டு இருப்பீங்க. மற்றவங்க பாராட்டுக்களை அடிபணியவே மாட்டீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூட நல்ல தகவல் ஒன்று வரும். நல்ல அமைப்பில் நல்லா இருக்குது. உங்கள் வேலை உங்களுக்கு மட்டும் நிம்மதி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுங்களா? அடுத்தவங்களை பற்றி பெருசாக அதை கவலைப்பட்டுக்கணுங்கிறது இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் இயந்திரங்கள் அடிக்கடி சின்னடா நல்லா இருந்தது, மக்கர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம். பொதுவாக ஏசிட்டிஸ் அப்படியே தொழில் போயிட்டுருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்கு வர்ற ஜனங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. கஸ்டமரை கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் காமாக பேசுங்க. அதிகமாக அப்படி யாருக்கு கடன் கொடுக்காதீங்க. கஸ்டமரில் சிரித்து பேசி வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிங்க. கடன்களை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி, ரைட்டுங்களா? பொருளாதார அமைப்பு பார்க்குறப்ப வர வேண்டிய பாக்கி சாக்கிகள் இன்றைக்கி கொஞ்சம் மெதுவாக தான் வர மாதிரி இருக்குது. பொறுமையாக டீல் பண்ணுங்கள். அனாவசிய செலவுகள் வர்ற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரைட்டுங்களா? சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறதுல நம்ம அனாவசிய செலவு குறைச்சா தான் முடியும், இல்லைன்னா 10 காசு மிச்சம் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? என்னென்னா, ஆடம்பர பொருட்கள் தேவையெல்லாம் வாங்கி வைக்கணும் இருக்கும். அது நமக்கு ஆடம்பரம்னாவே தேவையில்லை. அப்புறம் எதுக்கு செலவு பண்ணணும், ரைட்டுங்களா? காசை கரியாக்காதேன்னு சொல்லலாம், புரிஞ்சுங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பற்றி பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. உறவினர்கள் சொந்தக்காரங்க வருகையினால் சந்தோஷம் குடும்பத்தில் அமோகமாக இருக்குதுங்க முருகா. கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்குறை விட்டு கொடுத்து போவீங்க. அப்போ தான் இன்றைக்கி இந்த நாள் இனிமையாக இருக்குது அப்படிங்கிற தன்மையை காலையிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் தானுங்க. இன்றைக்கி ரகசியங்கள், நீங்கள் 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியே சொல்லி இன்னும் அந்த காதலை டெவலப் பண்ணுவீங்க. உண்மை காதலை ஜெயிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கு, ரைட்டுங்களா? கல்வி மற்றும் பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படிப்பாங்க, ரைட்டா? மற்றபடி பெரிய தொந்தரவு இல்லை. இருந்தாலும் சின்ன டைவர்ஷன் ஆகுது, பெருசாக பாதிப்பு இல்லை அந்த கல்வியினால், ரைட்டுங்களா? ஒரு 80% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வச்சுக்கலாம். சூப்பருங்க. நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2, 3, 4. இந்த 2, 3, 4 பொறுத்த வரைக்கும் முருகா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அப்போ சூரியன் வந்து என்ன பண்ணுறாரா, உத்தியோகத்தில் உயர்வு, உங்களுக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இருந்தால் கூட அரசு வழியில் காரியங்கள் எதுவும் வைக்கல. சார் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு சார், மண்டே டியூஸ்டே கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார், ஒரு தகவல்னாலும் உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. தந்தை வழி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தைரியம் அதிகரிக்கும். புகழ் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இன்றைக்கி வெளியே தெரியும்னு வச்சுக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. என்ன யார்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் பணிவாக, கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க. அப்போ தான் காரியம் சித்தியாகும்னு வச்சுக்கங்களேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது சின்ன தயக்கம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? அஸ்தம் நட்சத்திரம். இந்த அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, மன அமைதி கிடைக்கக்கூடிய தன்மையில் தான் இன்றைக்கி இருக்கார். அம்மா வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. சுப செய்திகள் உங்களுக்கோ குடும்பத்துக்கோ தேடி வரக்கூடிய அமைப்பு உங்களாலே நடக்கு இன்றைக்கி, ரைட்டுங்களா? பயணங்களால் நன்மை உண்டு. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அதீத ஆர்வம் இருக்குது. ஓகே,
செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக அன்றைக்கி விளங்க போகிறீங்க. அஸ்தமனத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும், கவலைப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் தடங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஒரு அன்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயம் இப்படி இருக்குதுங்க. சித்திரை 1-2 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. ஏன்னா உங்கள் நில விவகாரம் ஏதாவது இருந்தால், சொத்து அந்த பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் கூட கிடைக்கும். கடன் சுமை பெருசாக தொந்தரவு இருக்காது, கொஞ்சம் குறையுன்னு வச்சுங்களேன். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. துணிச்சல் பிறக்கும், எதிர்ப்புகள் விலகி ஓடி போயிருங்க. லாபம் நல்லா இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்குது, காரிய சித்தி உண்டு. இப்படி எல்லாமே பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்லலாம். என்ன அந்த நெருப்பு மின்சாரத்துடன் கொஞ்சம் அதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மொத்தமாக உங்கள் ராசிக்கு பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தா இன்றைக்கி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம், ஒரு மேன்மையான அமைப்பு அமோகமாக இருக்குது இன்றைக்கி குருவின் பார்வை. பலவீனம் என்னென்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ப்ளஸ் சந்திரனுடைய சேர்க்கை என்ன சின்ன மன அழுத்தத்தை கொடுப்பார், மன உளைச்சல், ஒரு ப்ரெஷர் அப்படி இருக்கும். அதான் ஒரு மைனஸ். ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி க்ரீன் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன எளிய வீட்டு பரிகாரம்னு சொல்லட்டுங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி காலையில் செய்யுங்களேன். அதை எப்படின்னா ஒரு 6:15 to 7 மணிக்குள்ளே செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள் பச்சை பயிருங்க. அந்த பச்சை பயிரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நேற்று நைட்டே கூட ஊற வச்சுருங்க. இல்லை வெறும் பச்சை பயிரை கொஞ்சம் நுணுக்கி அப்படியே அப்படியே கொஞ்சம் பறவைகளுக்கு மேலே போய் தானமாக கொடுங்க, உணவாக போடுங்க. எதுக்காக இந்த பச்சை பயிரை போடுறோம்னா உங்கள் புத்தி தடுமாற்றம், முடிவெடுக்க முடியாத தன்மை நீங்கி மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். ரைட்டுங்களா? பச்சை பயிருக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ என்ன, புதனுக்கும் பச்சை பயிருக்கும் அந்த லிங்க் இருக்குது. அதனால தான் புத்தி தடுமாற்றம் வருது. ரைட்டுங்களா? சரிங்க, நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசினர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் ராகு இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 11ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. சரி, இப்படி இருந்தால் என்ன ஆகும்? நன்மைகள் நடக்குமுங்க, நம்பிக்கை பிறக்குமுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு லைனில் சொல்லலாங்க. இந்த யோகத்துக்கு பேர் சுக யோகம்னு தெளிவாக சொல்லலாம். காரணம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அப்படி உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கக்கூடிய குருவும் 11ல் இருக்கக்கூடிய கேதுவும் சேர்ந்திருக்கங்காட்டி, தனித்தனியாக இருக்காங்க, 9, 11 அப்படி இருக்கங்காட்டி என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களின் ஆசியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கே இருந்தாலும் அவங்க நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு வாழ்த்துவாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதனால் சுக யோகத்தில் கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னு தன்மை இருக்குதுங்க. குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க. எச்சரிக்கை என்னென்னா, கடன் கொடுக்குறீங்களே அந்த கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கார். அதெல்லாம் மனசில் தேவையற்ற பயம். ஓகே, ஒன்றுமே இருக்காது, ஆனால் பயந்து இருக்க வேண்டிய தன்மை இருக்குது. ஆனால் வந்து போயிடும், அந்த பயம் வந்துட்டு அப்புறம் போயிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் டீல் பண்ணுங்கள். சந்திரன் 6ல் அப்படி ஸ்ட்ராங்காக கொஞ்சம் சொல்கிறாரு உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி, சனி பகவான் வேறு உங்களோட பார்க்குறாரு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு உடல் சோர்வு, டயர்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அதனால் வேலையை இழுத்து போட்டு செய்கிறது, கொஞ்சம் அதிகமான அலைச்சல் அலையிறது, தேவையற்ற பயணங்களை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, டயர்னஸ் இருக்கும். வெயிலாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை பாருங்கள். தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இன்றைக்கி வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. ஆனாலும் திறமையாக முடிச்சுட்டு உங்கள் வேலையை வேலையை நான் முடிச்சுட்டுண்டா ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிலில் சின்ன தடைகள் வர மாதிரி தெரியுது. மிஷின்களை சரியாக பார்த்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் மக்கள் ரிப்பேர் வர மாதிரி இருக்குது. புதிய முதலீடுகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேண்டாங்க. ரைட்டா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா போட்டிகள் நிறையா தான் இருக்குது. அந்த போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய வியாபாரம் ஜெயிக்கும். கவலைப்படாதீங்க. வாடிக்கையாளர்களுக்கு கழிவாக நடந்துக்குவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல இன்றைக்கி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், கோவப்பட்டுறாதீங்க. வீண் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு தெரியுது. அதனால் எது செலவு வெட்டி செலவுங்க நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. செலவும் கையில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துக்கோங்க. காரணம் நீங்கள் ஆன்லைன் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுற அப்படி இப்படி இருந்தால் கூட கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க. ஏமாத்திருக்குது போயிட போகிறாங்க பணங்காசை பொறுத்த வரைக்கும்.
குடும்பம் உறவுகள் அப்படின்லாம் பார்த்தா, கல்வியெல்லாம் பார்த்தா குடும்பத்தில் உறவினர்கள் ஒரு சுமூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும், குடும்பத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதனால் வந்து குடும்பத்தில் சுமூகமான உறவு தானே, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. முருகா ரொம்ப நேரம் வர முடியலைங்களா, அதனால் சொல்கிறேன். கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போவது ரொம்ப முக்கியங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க, சப்போர்ட்டாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக போகணும். உண்மையான காதலை வீட்டில் சொல்லக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் பேசுங்க. அதே சமயத்தில் உங்கள் காதலை மூணாவது மனுஷன் ஏதாவது ஒன்று சொன்னால் பஞ்சாயத்து ஆகிப்பு ரைட்டா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் போய் சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பெட்டர். அதுதான் ஒரு உஷார் தன்மைங்க. கல்வி ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் முருகன் அன்றைக்கி விடாமுயற்சியுடன் பசங்களையும் படிக்கணுங்க. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். பாடத்தில் சந்தேகம் வந்தால் அப்பப்போ இந்த டீச்சர்கிட்டையோ ப்ரொஃபஸர்கிட்டையோ கேட்டு சால்வ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரெஃபரன்ஸ் வச்சு படித்து முடிச்சுக்கோங்க ரைட்டா. சந்தேகத்துடன் படிக்காதீங்க, மனசில் ஒட்டாது ரைட்டுங்களா. சரி, நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. என்னன்னா தைரியம் அதிகரிக்கும். ஓகே, நிலம் சம்மந்தமாக தொழில் பண்ணுறீங்களா, வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட், புரோக்கர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நிலத்தின் மூலியாக லாபம் அதிகரிக்குதுங்க. சகோதர சகோதரி வழியில் லாபம் உண்டு, வெற்றி உண்டு, உதவி உண்டு, எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன உறுதி நல்லா இருக்குது. மன உறுதி நல்லா இருந்தாலும் வெற்றி நிச்சயிங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தடைகள் நீங்கிவிடும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ஒரே ஒரு வண்டி வாகனத்தில் போகிறப்போ ஓவர் ஸ்பீடு வேண்டவே வேண்டாம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம் ரைட்டுங்களா. சுவாதி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ராசினே நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா திடீர் யோகத்தை, ஒரு சந்தோஷமான சூழலை உங்களுக்கு உருவாக்கி தர்றார். அதிர்ஷ்டம் அமோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. புத்தி கூர்மை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எந்த காரியத்தையுமே அறிவுலாம் செஞ்சுட்டான்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு திங்க் பண்ணி பண்ணுவீங்க. புதிய நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், காரியம் கைகூடும். மெயினாக வெளிநாட்டு தொடர்புகள் கூட சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குதுங்க. என்ன இந்த படபடப்பாக அவசரமாக ஒரு காரியத்தை பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. 2 புத்தி தான், ஒரு புத்தி ப்ளஸ் ஒரு புத்தி மைனஸ் ரைட்டுங்களா. சரி, விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. இவர் என்ன சொல்ல வராருன்னா விசாகத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகள் தேடி வரும், குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் ரைட்டுங்களா. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், கௌரவம் உயரும், அதே சமயம் செல்வாக்கு அதிகரிக்குது, வருமானம் நல்லா தான் இருக்குது, நல்லோர் நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ப்ளஸ் அப்படி வந்துகிட்டே இருக்குது. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஒரே ஒரு இதுனா கொஞ்சம் லேசினஸாக இருப்பீங்க, அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல் தன்மை, அதான் லேசினஸ் ரைட்டுங்களா. சரி, மொத்த ராசிக்குமே உங்களுக்கு பலம் என்னன்னு பார்த்தா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் வலிமையான பார்வை உங்களுக்கு அமோகமான அமைப்பை உருவாக்கி தர்றாங்க. இந்த பலவீனம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ப்ளஸ் சந்திரனுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, டயர்னஸ், அசதி கொஞ்சம் இருக்குதுங்க. லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர். உங்களுக்கு ஒரு சின்ன எளிய வீட்டு பரிகாரம்னு சொல்லிட்டுங்களா, அதை நீங்கள் செய்கிறப்போ முடிஞ்சால் காலையில் நேரமே பண்ணுங்கள். இல்லைன்னா காலையில் 10:45 to 11:45 பண்ணுறது கொஞ்சம் சிறப்புங்க. அது நீங்கள் போனாலும் போகிற வீட்டில் இருந்தால் பண்ண பரவாயில்ல, வேறு ஒன்றும் இல்லைங்க. கல்கண்டுங்க, கல்கண்டை நைவேத்தியம் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு அப்போது அது வந்து நீங்கள் சாப்பிட முதல் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் 2 வாயில் போடுங்க கேட்டுங்களா. இல்லைன்னா சில தடைகள் நீங்கும். அது திருமண தடைகள் இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கி ஒரு சுபகாரியத்துக்கு வழிவகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஒரு புதுசாக வேலைக்கு போகிறீங்களா, இந்த டைமுக்கு போங்க, இப்படி கல்கண்டு 2 வாயில் போட்டு போங்க ரைட்டா. நல்ல அமோகமான அமைப்பு. சின்ன பரிகாரம், கல்கண்டு சாப்பிட்றது என்ன தப்பு. அதே குலதெய்வத்தின் அருள் வேணுன்னா அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும், அதை மறந்துடாதீங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்கார், அது கேது தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்கள் முயற்சி ஜெயிக்குமுங்க, மகிழ்ச்சி பொங்குமுங்க, ஹாப்பினஸ் சூப்பர் ரைட்டுங்களா. உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு யோகம் என்ன பார்த்தா புத்திர பாக்கிய யோகம். நீண்ட நாள் தடைபட்டு இருந்த அந்த குழந்தை செல்வம் இன்றைக்கி இது ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு வரும். எல்லாம் அந்த முருகன் அருள் ரைட்டுங்களா. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க ரைட்டுங்களா. அதோடு மட்டும் இல்லை 3ஆம் வீட்டில் செவ்வாய் உச்ச பலத்துடன் ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக இருக்காங்க. அதனாலேயே உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, திறமை இன்றைக்கி அதிகரிக்கும் உங்களுக்கு ரைட்டுங்களா.
இன்னும் அதோடு மட்டும் இல்லைங்க, இளைய சகோதரரால் அனுகூலம் குடும்பத்துக்கே உண்டு. பூர்வீக சொத்து வழியில் கூட நன்மை கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். ரைட்டுங்களா? ஒரே ஒரு எச்சரிக்கையான தகவல் என்னென்னா, முதலீடுகள் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்சால் தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது சொல்லும். சந்திரன் 5ல் இருக்கங்காட்டி மனசு ரொம்ப கற்பனையோட ரொம்ப உற்சாகமாக ஒரு அமைப்பு அளவாக இருக்குது. ரைட்டுங்களா? குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நிம்மதி அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி ஓங்குதாங்கவே இருக்கும் சந்திரனுடைய பலம். செவ்வாய் பார்வையால் கொஞ்சம் நல்லது பண்ணால் கூட செவ்வாய் கொஞ்சம் உடல் சூட்டையும் கொஞ்சம் கொடுப்பார். ரைட்டுங்களா? நல்லா மோர் இளநீ ஜூஸு இப்படிலாம் குடிச்சு அதை பண்ணிக்கங்களேன். செவ்வாய் உக்கிரமான கிரகம் இல்லை, முருகனே அப்படித்தான் உக்கிரமான ஒரு கடவுள். ஆனால் உக்கிரமான நம்மளை இன்னும் பாடாப்படுத்த மாட்டார். நம்பினோர் கைவிட மாட்டார். அதான் முருகனை நம்பினா கைவிட மாட்டாங்க, செவ்வாயை நம்பினாலும் கைவிட மாட்டார். ரைட்டுங்களா? சரிங்க. தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆபீஸில் உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை அமோகமாக நடக்குதுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? சரிங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. உற்பத்தியின் தரம் அதிகரிக்கும், லாபம் சீராக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இன்றைக்கி உயரும். நிறைய பேர் கடைக்கு தேடி வருவாங்க. கடையில் விற்பனை மும்முரமாக நடக்கும். இதை வச்சு பார்க்குறப்ப பொருளாதார முன்னேற்றம், கைக்கு தாராளமாக பணம் வருங்க. வராத கடன் கூட வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சுப காரியங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் அப்பப்போ செலவும் பண்ணுவீங்க குடும்பத்தில். ரைட்டா? எந்த வேணால் முதலீடு பண்ணக்கூடிய அமோகமான அமைப்பு உங்களுக்கு ஒன்று இருக்குது. என்ன, யாருக்கும் கடன் கொடுத்து கொஞ்சம் சிரமப்படாதீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் வேறு எந்த ஒரு இணக்கமான சூழல் தான் அதிகமாக இருக்குதுங்க. வேறு பிணக்குகள் எதுவும் இல்லை. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. மனைவியின் ஆதரவு கணவன் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் 2 பேர்த்துக்குமே நல்ல புரிதல் அமைப்பு நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவுக்குள்ளே. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதலிப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட உண்மையான காதலை ஓப்பனாக சொல்லலாம் இன்றைக்கி. அதுவும் நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். க்ரீன் சிக்னல் ஓகே அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? கல்வி பெறக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பில் அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. ஆசிரியர்கள் பாராட்டு உண்டு. உயர்கல்வி படிக்க நினைச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டுதலும் உண்டு இன்னைக்கு கிடைக்கும். நட்சத்திர சாராம்ச பலன்கள் பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம். அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன பண்ணுறார்? வெற்றி நிச்சயம். வருமானம் அதிகரிக்குது. புகழ் உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கௌரவம் அட்டகாசமாக இருக்குது. தடைகள் நீங்கும். செல்வாக்கு வளரும். இப்படி ப்ளஸ்ன்னு சொல்லிகிட்டே போல சுப செய்திகள் தேடி வரும். ஒன்று கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா விசாகம் இன்றைக்கி அமோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். ரைட்டுங்களா? அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனி இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? காரிய சித்தி, காரிய வெற்றி கொண்டான வழியை காமிச்சு கொடுப்பார். உழைப்பே உயர்வு தரும் என்ற உன்னதமான ஒரு கொள்கையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சனி கூடவே ஹெல்ப் பண்ணுவார். பொறுமை பலன் தரும். நிதானம் இன்னும் அதிகமான பலனை கொடுக்கும். பொறுமை நிதானம் அவசியம் சொல்கிறாங்க. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்குது. நிதானம் வெற்றி, முதலே சொன்ன மாதிரி தான், வெற்றி தரும். நன்மை பெருகும். தப்பு ஒன்றும் கிடையாது. விழிப்புணர்வுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க, சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது அந்த மந்தம், அதை சோம்பல் தன்மை அப்படிங்கிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் பேச்சே ஆயுதமாக யூஸ் பண்ணுவீங்க. பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புத்தி கூர்மை அதிகரிக்குது. தொழில் வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்குது. புதிய நட்புகள் வட்டாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. காரிய சித்தி, காரியம் கைகூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்பும் நல்லா இருக்குது. எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் கனிவான பேச்சு உங்களுக்கு இன்னும் அமோகமான வெற்றியை தரும். அப்போ பொலைட்டாக இருக்கணும்னு சொல்லி டைரக்ட். இதுலேயே அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு தன்மை சொல்லிக் கொடுங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தி கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது அவசரத்தன்மை. ரைட்டுங்களா? உங்கள் ராசிக்கே, இந்த விருச்சிக ராசிக்கு மொத்தமான பலம் என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு தைரியம், ஒரு வீரிய சக்தி. அதே சமயத்தில் பலவீனம் என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு முதலீட்டு சார்ந்த பிரச்சனைகள், முதலீடு தடைகள்னு சொல்லாத, முதலீடை தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது. குரு அமைப்பில் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். போடலாம், காசு போடலாம், திருப்பி வருமா அப்படிங்கிற சந்தேகம், அதுக்காக சொல்கிறேன். ரைட்டுங்களா? லக்கி கலர் பார்த்தா ரெட் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா இன்றைக்கி 9ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 6 to 7 இல்லை 9:15 to 10:15 இந்த டைம்லாம் பண்ணலாங்க. சின்ன பரிகாரம் தான் வெல்லம்.
இந்த வெள்ளத்தை எடுத்துங்க, பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த அகத்திக்கரையை கொடுங்க, இல்லை வெல்லம் கலந்த ஃப்ரூட்ஸ் கொண்டு கொடுங்க. பசுமாட்டிற்கு கொடுத்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் இருந்த தட்டு முட்டு தடைகள் நீங்கள் முட்டுக்கட்டைகள் அகலும். கேட்டிங்களா? அந்த நல்ல விஷயம் பார்த்துக்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி அதிபதி குருங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனி, மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். சரிங்க, உங்களுக்கு வார்த்தை இன்னைக்கு பலிதமாகும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே பழிக்கும். அதான் வார்த்தை பலிதுங்கிறது. வார்த்தை பலிதம் ஆகும் அப்படின்னா அதுதான். என்ன சொன்ன போன என்ன தமிழ் சொல்லும். சரி, அப்படி இருந்தால் என்னன்னு பார்த்தா உங்கள் வார்த்தை பழிக்குமுங்க, வாழ்க்கை உயரமுங்க. சிம்பிளாக சொல்லணும். ரைட்டுங்களா? அப்போ பேச்சை நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜியோட நீங்கள் சொல்லணும் எல்லாத்துக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி மாளவிய யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு மறைமுக பலனை அதை கொடுக்குது. மாளவிய யோகத்து மூலிமா அது கெடுக்குது. என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். 7ஆம் வீட்டில் குரு வேறு அமர்ந்து ராசியை பார்க்குறார். இப்படி இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு மலன்னு ஒசந்துட்டு போயிட்டே இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும். திருமண முயற்சிகளை பற்றி பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. இதுதான் இந்த மாளவிய யோகத்தினுடைய சிறப்புன்னு நீங்கள் சொல்லலாம். தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க, அதனால் பெரிய லாபம் கிடைக்கும். ஒரே எச்சரிக்கைனா, உங்களுக்கு யார்கிட்டையும் வன்மையாக பேசாதீங்க, கடுமையாக பேசாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க. அதுதான் வார்த்தைகள் தப்பாக ஒழுகக்கூடிய தன்மை இருக்குது. எமோஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. சந்திரன் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் என்னென்னு பார்த்தா மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். டென்ஷன் ஆகிக்க மாட்டேங்க, கூலாக டீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் அம்மா வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கொஞ்சம் இந்த பல்லு வலி, இப்போ கண்களில் லேசாக எரிச்சல்கள் வர மாதிரி இருக்குது. அதனால் அப்பப்போ இந்த குளுந்தண்ணியில் மூஞ்சி கழுவுவது உங்களுக்கு பெஸ்ட்டு. இன்றைக்கி பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முதல் வேலையை பார்ப்போம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சை கேட்டு பல பேர் நடப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு புரியல் தன்மை நல்லாயிருக்கு. மேலதிகாரிகளை பாராட்டு இன்றைக்கி அமோகமாக உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ட்ரை பண்ணுங்கள். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கிய லாபம் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. தப்பு இல்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கிற தன்மையில் தான் இருக்குது. சூடு பிடிக்கிற என்னங்க, வியாபாரம் படப்படப்படன்னு ஜம்முன்னு நடக்குன்னு அர்த்தம். வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன் பேசி வியாபார டெக்னிக்கை யூஸ் பண்ணி நல்லா கல்லாக கட்டக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு வரவு இன்றைக்கி திருப்தியாக இருக்குதுங்க. வராத பணமும் கூட கேட்டு கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வீட்டு செலவுகள் அல்லது வாகன பராமரிப்பு செலவு, கொஞ்சம் இந்த வீடு மராமத்து வேலை, கொஞ்சம் வீட்டில் பொருள் வாங்குறது, இப்படிலாம் கொஞ்சம் செலவுகளும் செய்வீங்க. இன்றைக்கி நிலத்தில் முதலீடு செய்வதற்கு இன்றைக்கி ஒரு சரியான நேரம் நல்லா வந்தால் பாருங்கள். அதே சமயத்தில் வீண் ஆடம்பரம் அதுக்கு செலவு பண்ணீங்க 10 காசு மிச்சம் பண்ண முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் தேடி வருதுங்க. மகிழ்ச்சி அதிகரிக்குது. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிக்குள்ளே ஒற்றுமை பலப்படும். ஒருத்தருக்குரிய ஒத்தாசையாக இருப்பீங்க. கணவன் மனைவி தாம்பத்தியம் சிறப்பாக தான் இருக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட காதலை சொல்லக்கூடிய ஒரு அந்யோன்யமான அந்த உறவு நல்லாவே இருக்குது. உண்மை காதல் ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சிறப்பாக இருக்குது. ஆர்வத்துடன் படிப்பாங்க. ஆசிரியர்கள் பாராட்டு கிடைக்கும். பெற்றோருடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி ஆனாலும் சரி, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க சரி அமோகமாக இருக்கிறாங்க. நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் மூலம். இவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி கேது. எப்படி இருந்தாலும் ஆன்மீக பயணத்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும், பக்தி அதிகரிக்கும். அதனால் குழப்பங்கள் நீங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குழப்பம் நீங்களாவே தெளிவு கிடைச்சிரும். ரைட்டுங்களா? இப்போ தெளிவு கிடைச்சா உங்களுக்கு அந்த வகையிலேயே கடவுள் அருளால் நீங்கள் நினச்சிருந்த காரியத்துக்கு பல உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் காரியம் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பான ஒரு அமைப்பு தான் இருக்குது. என்னென்னா ஓவர் ஸ்பீடு இன்றைக்கி டேஞ்சர். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்கள் பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது வேகம். ரைட்டுங்களா? பூராடம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய தன்மையில் அமைச்சு கொடுக்குறாரு. அந்த வழியை காட்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா விஷயமும் ஒரு அதீத ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கி லாபம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்குதுங்க. புதிய வசதி வாய்ப்புகள் பெருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும். புதிய பொருள் ஒன்று வாங்கி வைப்பீங்க. அதான் வசதிங்கிறது அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? உங்கள் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சி சூப்பராக இருக்குதுங்க. அன்றைக்கி ஹாப்பியாக இருப்பீங்க. புகழ் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு லேசினஸை குறைச்சிக்கோங்க. சோம்பல் தன்மை குறைச்சிக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய
ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான். பலவீனம் அப்படிங்கிறது லேசினஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் நிர்வாக திறமை, உங்கள் டேலண்ட்டை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்காட்டி வெளி மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணி கொடுக்குறார். ரைட்டுங்களா? பதவி உயர்வு கூட சில பேருக்கு உண்டு. வெற்றி நிச்சயமாக, கவலைப்படாதீங்க. புகழ், உங்களுடைய 10 பேர் உங்களை பற்றி புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அதிகாரம் கண்டிப்பாக உண்டு, கௌரவம் அதிகரிக்குது, ஆதாயம் உண்டு இன்னைக்கு நாளில். விழிப்புணர்வு என்ன அப்படின்னா கொஞ்சம் கோபப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் கோபம். உங்கள் ராசியினுடைய மொத்த பலம் என்ன அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் யார் இருக்கா? 7ஆம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை, அது அருள் மிகுந்த பார்வையால் உங்களுக்கு அமோகமான அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? குருவின் பார்வை 7ஆம் வீடு அட்டகாசமாக தெரியுது. இதே பலவீனம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் செவ்வாயால் ஏற்படும் கொஞ்சம் கடுமையான பேச்சு, கோவமாக பேசுவீங்கன்னு வச்சுக்கலாம், எரிச்சலாக பேசுவீங்க. ஏன்னா நேற்று வரை கோலாக பேசினாலும் எரிஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோணும். ரைட்டுங்களா? நிதானம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு ஒரு 6 to 7 இல்லை 7 to 8 இந்த டைம்லாம் பண்ணலாம். என்னென்னா மஞ்சளை தண்ணீரில் கலந்து ஈவினிங் வாசல் தொளிச்சுட்ருங்க. மஞ்சள் பொடியை தண்ணியில் கலந்து என்னென்னா வீட்டில் கந்திஷ்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நீங்கி மங்களம் பெருகும். கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் மனசே கொஞ்சம் மாற்றுதலாக இருக்குது. மஞ்சள் மங்களகரமான செய்தி. ரைட்டுங்களா? நல்லது நடக்கும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க, 3ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டில் கேது தனியாக இருக்கார். சரி, இப்படிலாம் இருந்தால் உழைப்பு உயர்த்துமுங்க, உயர்வு நிச்சயமுங்க. இவ்வளோதான். 2 சிம்பிளான வரி. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விக்ரம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனியும் சந்திரனும் இணைஞ்சிருந்தால் கூட ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கங்காட்டி இன்றைக்கி அபாரமான தைரியம் உங்களுக்கு வரும். அதுதான் விக்ரம யோகம்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு போட்டிகளில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எடுத்த வேலையில் சிறப்பாக ஜம்முன்னு முடிப்பீங்க. ஒரே விஷயத்தில் பண விஷயம் கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் வேற இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கார். அதெல்லாம் மனசு ரொம்ப சுறுசுறுப்பாக தைரியமாக இருப்பீங்க. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தெம்பு உங்களுக்கு வரும். கரெக்டாக? அதே சமயத்தில் செவ்வாய் ராசியில் இருக்கார். அதனால் கொஞ்சம் இந்த பிளட் ப்ரெஷர், கொஞ்சம் உடல் சூடு, இந்த மாதிரி கொஞ்சம் தன்மை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இளநீர் ஜூஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. செவ்வாய் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுப்பார். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. ஆனாலும் நீங்கள் திறமையாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஜம்முன்னு வேலையை பார்த்து வந்துகிட்டே இருப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து போகிற அளவுக்கு உங்கள் வேலையை உண்டு, நீங்கள் உடன் சின்சியராக இருப்பீங்க. நோ டைவர்ஷன். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் மற்றும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அபாரமான லாபம் நல்லா இருக்குது. ஆர்டர்கள் நிறையா வரும்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா லாபம் திருப்தியாக இருக்குது. வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசி காரியமாக கனிவாக நடந்து வியாபாரத்தை எப்படியாவது டெவலப் பண்ணிக்குவீங்க. முதல்ல நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கணுங்கிற நினப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பொருளாதாரம் எதிர்பாராத பண வரவும் உண்டு. நிலுவைத் தொகையெல்லாம் இருந்தால் பெண்டிங் அமௌண்ட்லாம் கொஞ்சம் வசூலாகும். கொஞ்சம் மறக்காமல் கேளுங்க. ரைட்டுங்களா? பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வங்கியில் ஒரு சேமிக்கிற அளவுக்கு பணம் இருக்குதுங்க. ஒரே விஷயம்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் கொடுக்கணுன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு அப்புறம் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்குதுங்க. வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்தில் எல்லாமே ஒரு ஒருமித்த கருத்தோட இன்றைக்கி சந்தோஷமான சூழல் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தா சின்ன சின்ன ஊழல் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதை நீங்களே அந்த ஊழலும் கூடலும் வந்தாலும் கூட நீங்கள் பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க. ரைட்டுங்களா? யார் கணவன் மனைவிக்குள் அதுதானே ஒரு அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு கணவன் மனைவி. ரைட்டுங்களா? இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடக்கூடிய நேரம் எதுங்க. அதனால் உண்மை காதல் ஜெயிக்கும். தைரியமாக இருக்கலாம். அந்த காதல் கொஞ்சம் ஏதாச்சுன்னா வீட்டில் கூட திருமணத்தை பற்றி பேசலாம். அதுக்கு யோகம் நல்லா தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. கல்வி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படிப்புன்னு இருந்து பல பேருடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மொத்தமாக படிப்பை தாண்டி உங்கள் மேலே அபரிதமான அன்பு கூட மற்றவங்களால கிடைக்கும். நல்ல பையன் படிக்கிறான், இப்போ நல்ல பிள்ளைப்பா படிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு அன்பு கிடைக்கும். ரைட்டுங்களா? நம்ம
நட்சத்திர பாதசார பலன்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுக்கு இன்னைக்கு. சூரியன் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, வெற்றி, வருமானம், கௌரவம், பதவி உயர்வு எல்லாமே பாசிட்டிவுங்க. இன்னைக்கு உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் நிறையக்கூடிய அமோகமான நாளுங்க. செல்வாக்கு உயரக்கூடிய அமோகமான நாளுக்குள்ள ஒரே ஒரு விஷயம்னா அகந்தை சொல்லுவேன். அப்படி கர்வம் அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது, அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது ஒரு திறமை, பலவீனம் அப்படிங்கிறது சொன்னதே தான், அகந்தை குறைச்சிக்கோங்க. ரைட்டுங்களா? திருவோணம் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி என்னென்னா சந்திரன். அவர் என்ன சொல்கிறாரா? மகிழ்ச்சியான நாளை அமோகமாக அமைச்சு கொடுக்குறார். நிம்மதி கூடும், லாபம் பெருகும், தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. புதிய நட்புகளை கூட உண்டு, காரியம் கைகூடும், தைரியமாக இருக்கலாங்க. நன்மைகள் நடக்கும், செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. ஒரே ஒரு பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுங்கள் அப்படின்னு திருவோணத்துக்கு ஒரு சின்ன அட்வைஸாக சொல்லலாங்க அதை. ஓகே. பலம் அப்படிங்கிறது உங்கள் கனிவான போக்கு, சாஃப்ட் நேச்சர். பலவீனம்ங்கிறது படபடப்பு. ஓகேங்களா? கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவிட்டம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா துணிச்சலான வெற்றியை ஜம்முன்னு கொடுக்குறார். வேகம் அதிகரிக்குதுங்க. நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களா, வாங்கி விற்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்குது. சகோதரர் வழியில் உங்களுக்கு உதவி உண்டு. வெற்றி நிச்சயம், கவலைப்பட வேண்டாங்க. தடைகள் இருந்தால் கூட தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு லாபகரமான நோக்கில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் செழிக்குது. ஒரே ஒரு விஷயம்னா கோபப்படாதீங்க, முன்கோபம் ரொம்ப டேஞ்சர் உங்களுக்கு அப்படின்னு அவிட்டத்துக்கு தெளிவாக சொல்லலாங்க. அவங்க பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம்ங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி முன்கோபம். ரைட்டுங்களா? மொத்தமாக உங்கள் ராசியின் மொத்த பலம் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ராசியிலேயே உச்சம் பெற்ற செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அசுர பலம், ஒரு அசாத்திய தைரியம் அட்டகாசமாக இருக்குதுங்க. அதனால் ஆனால் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனக்கவலை ஒரு கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா டார்க் ப்ளூ, லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா காலையில் முடிஞ்சால் ஒரு 7 to 8 செஞ்சு பாருங்கள். கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு, அந்த கல்லுப்பை தண்ணியில் கலந்து வாசல் தெளிச்சு விட்ருங்க. வாசல் தொளிக்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி சுபிச்சம் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இழுத்துட்டு வரும். வாசல் தொளிக்கிறப்ப தண்ணிக்கு உப்பு போட்டு தொளிங்க, அவ்வளோதானுங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி அதிபதி சனிங்க. இன்றைக்கி லக்ன வீட்லேயே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி, அப்புறம் அவரோட மாந்தி இருக்கார், அப்புறம் சந்திரன் சேர்ந்துட்டார். ரைட்டுங்களா? அப்போ 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கி பொருளாதார நிலைமை அமோகமாக இருக்குது, கவலைகள்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி தனயோகம் அமோகமாக இருக்குது. காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இருக்குது? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் கூடி இருக்கங்காட்டி, அதுவும் இல்லாமல் 5ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அப்படி இருக்கா உங்கள் மதிப்பு மரியாதை தாராளமாக உயரும். இதுதான் ஜோதிட சாஸ்திரமே அப்படி தான். ரைட்டுங்களா? இந்த ராசிக்கு இன்னும் லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளால் பெருமை சேரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவு திறமையால் பல விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பேச்சில் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வெற்றி உறுதிங்க, எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அது மனசு முழுக்க குடும்பத்தை பற்றிய கவலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்படி அவங்களெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ரைட்டுங்களா? ஆனாலும் பண வரவு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது, ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கிடையாது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் சில பேருக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மையோ இல்லை சில பேருக்கு கால் வலியோ அப்படி இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் நைட்டு தூங்குறப்பா ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி குலதெய்வத்தை நினச்சி தூங்க, திடீர்னு பட்டையை போட்டு தூங்க, நிம்மதியாக தூங்கலாம். ரைட்டுங்களா? தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. உங்கள் வேலையில் ரெகுலராக போகிறவங்க ஒரு திறமை வெளிப்படும். எல்லாம் ஒரு வேலை சுமூத்தாக இருக்குது. உங்களை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு நடப்பும் நடக்காது வேலையை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? தொழிலை பற்றி முருகா அந்த எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெக்னாலஜி துறை சார்ந்து இருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமோகமான முன்னேற்றம் உண்டு. இந்த கேஜெட்ஸ்லாம் விற்கிறீங்களா, அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு வச்சுக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரத்தில் விற்பனை அபாரமாக இருக்குங்க. ரீட்டைல் ஷோரூம் நல்லாவே வேலை செய்து வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுவீங்க, அட்டகாசமாக இருக்குது. பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. வராத பணம் கைக்கு வருங்க. செலவுகள் திட்டமிட்டபடி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வீண் செலவுகள் வராது, வந்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, உஷாராக தான் இருக்கிறீங்க. நீண்ட கால முதலீடு பற்றி இருந்தால் ஒரு ஐடியா பண்ணி வைங்க. நல்ல ஒரு சரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? கடன் கொடுக்குற வாங்கல மட்டும் அது மட்டும் கொஞ்சம் உஷாராருங்களேன். கரெக்டான டாக்குமெண்ட் வாங்கிட்டு பணம் கொடுக்குற மாதிரி வழியை ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலையிலுங்க. உறவினர்கள் குடும்பத்தில் அமோகமான சூழல் அற்புதமாக இருந்தால் கூட உறவினர்கள் வருகை உற்சாகத்தை தரும்.
சுப செய்திகள் தேடி வரும். கேட்டுங்களா முருகா? சரி, கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, தம்பதிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நல்ல அமைப்பு நல்லா இருக்குதுங்க. காதல் கைகூடும். உண்மை காதல் ஜெயிக்கும். திருமணம் என்ற பேச்சு கூட நீங்கள் போகலாம். அதுவும் நல்லதே நடக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கல்வி பசங்க உள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பாடத்தில் சிறந்து படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஆசிரியர் பாராட்டும் அமோகமாக இருக்குது. கல்வி ஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும் இன்னைக்கு. சரிங்களா? நட்சத்திர பாத சார பலன்கள் அப்படின்னு போனால் முதல்ல வந்து அவிட்டம். இந்த அவிட்டம் 3-4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி வெற்றி, லாபம், வேகம், காரியம், நன்மைகள் எல்லாம் பாசிட்டிவ்ங்க. சூப்பரான அமைப்பில் வேலை செய்ய போது புகழ் உயரும், செல்வாக்கு வளரக்கூடிய தன்மையில் ஒரே ஒரு முன்கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அவிட்டம் இன்றைக்கி அமோகமாக இருக்கலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி முன்கோபம் குறைச்சிக்கோ. ரைட்டுங்களா? சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா, உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையோ ஒரு யூட்டர்ன் பாயிண்ட்டையோ அல்லது ஒரு யோகமான அமைப்பில் தான் கொடுக்குறாரு. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. புத்தி கூர்மை அதிகரிக்குதுங்க, லாபம் அதிகரிக்குது, காரிய வெற்றி கைகூடுதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மை, ஸ்திரத்தன்மை கொஞ்சம் வெளிப்படுது. நன்மைகள் பெருகக்கூடிய இந்த நாளில் நீங்கள் யாரையும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் இல்லாத ஒரு இருந்தீங்கன்னா அமோகமாக இருக்கலாங்க. பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான புத்தி. அதே புத்தி தான் உங்களுக்கு சந்தேகத்தையும் கொடுக்குறார். அதை நீங்கள் குறைச்சிக்கணும் சொல்ல சதயத்தை பொறுத்த வரைக்கும். புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆன்மீக பயணம் உண்டு, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல நாள் அப்படிங்கிறாங்க. கௌரவம் அதிகரிக்குது, வருமானம், வெற்றி, புகழ், மகிழ்ச்சி, செல்வாக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. விழிப்புணர்வு என்ன அப்படின்னு பார்த்தா லேசினஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் சோம்பல் தன்மை. யார்? புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? சரி, உங்களுடைய மொத்த பலம் என்ன, பலவீனம் என்ன கால்குலேட் பண்ணால் மொத்த பலமே வந்து 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் வலிமையான பார்வை, ஸ்ட்ராங்கஸ்ட் வாட்ச், ஸ்ட்ராங்கஸ்ட் பார்வைன்னு சொல்ல, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. பலவீனம் அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சந்திரனுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு திடீர்னு கோபப்பட்டு பேசுறது, உங்களை அறியாமையே எரிச்சலாகி பேசுறது, கடுமையான பேச்சு, அதான் கொஞ்சம் குறைச்சிக்கும். ரைட்டுங்களா? லக்கி கலர் ஸ்கை ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நேரமே பண்ணுங்களேன். ஒரு 5:15 to 6:15 இல்லை 6:15 to 7:15 இந்த டைமுக்குள்ளே பண்ணுங்கள். என்னென்னா நல்லெண்ணெயில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் உங்கள் குலதெய்வத்துக்கோ அந்த வீட்டில் சாமி போட்ட வச்சுருப்பீங்களே இஷ்ட தெய்வத்துக்கோ அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் அகல் விளக்கு வச்சு தீபம் வச்சுங்க. பணத்தடைகள் நீங்கி, உங்கள் கஷ்டங்கள் நீங்கி, உங்களுக்கு சுபிச்சம் கிடைக்கும். குளிச்சுட்டு ஏற்றுங்க. ஓகே, நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி லக்ன வீட்லேயே சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்புறம் 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அப்புறம் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. அப்போது 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். இப்போ 12ஆம் வீட்டில் கடைசி வீட்டில் இருக்கும்போது விரயஸ்தானம், அங்கே வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. அப்போது என்ன உங்களுக்கு இந்த டோட்டல் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன ஒரு லாபம் நல்லா இருக்குது, ராசி ஜொலிக்குதுங்க. நீங்கள் சொல்லலாம் சனீஸ்வரன் இருக்கார், சனி பிடிச்சிருக்குது எப்படின்னு. ஆனாலும் இந்த அமைப்பு இன்றைக்கி இப்படித்தான் இருக்குதுங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு லாபமங்கல யோகமாக தான் இன்றைக்கி வருது. என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 11ல் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கார் இந்த நாள் பலன்களில். அதே மாதிரி ராசியில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு அபாரமான ஒரு வெற்றி, ஒரு நினைச்சது நடக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த இந்த உதவிகள் திடீர்னு நண்பிகள் மூலிமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் வியாபாரத்தில் ஒரு செழிப்பான தன்மை ஏதாவது சில அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்புனாலும் கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு இன்னைக்கு உங்களுக்கு. வேலையில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். ஒரே விஷயம், வீண் செலவுகளும் வரும். வரவு வந்து வந்தால் கூட செலவுகளும் இருக்குது. அதுக்கு வந்து தயாராக தான் இருக்க வேண்டியது நிலைமையில் இருக்கீங்க. சந்திரன் வந்து ராசியிலே இருக்கார். அப்போ மனசு என்ன கொஞ்சம் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, இங்கேயே அங்கேயே வடக்க வளமா தெக்க வளமா அப்படின்னு கொஞ்சம் அலைவாயக்கூடிய தன்மை இருக்குது. ஆனாலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. வடக்கேனா வடக்க தான் போவோம், தெற்கை பற்றி நினைக்க மாட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் அலைபாஞ்சா கூட முடிவெடுப்பதில் கொஞ்சம் கில்லாடித்தனம் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிவிட்டு முடிவெடுங்க, நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? சனியின் பார்வை படம் காட்டி என்னாகன்னா, ஒரு காரிய சின்ன தடைகள், ஒரு உடல் சோர்வு, கால் வலி இப்படி குறைஞ்ச வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். சரி, தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கா, வேலையில் மேலதிகாரிகள் பாராட்டு நல்லா தான் இருக்குதுங்க. இருந்தால் கூட
என்னென்னா உங்கள் மேலே நல்ல வேலை செஞ்சால் கூட அடுத்தவன மாதிரி பாராட்டலையும் ஒரு மனக்குறை கொஞ்சம் இன்றைக்கி வரும். ரைட்டா? ஒன்றுமே செய்யலை, அவனை பாராட்டுறாரு, நான் அவ்வளோ வேலை செய்கிறேன், பரவாயில்ல செஞ்சுட்டேன் அப்படிங்கிற சிம்பிளாக பாராட்டுறாரு அப்படின்னு அதுலேயும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வர மாதிரி இருக்குங்க. ரைட்டுங்களா? பட் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு மன திருப்தியோடு நீங்கள் வருவது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. யார் பாராட்டினா பாராட்டி நமக்கு என்ன, நம்ம வேலையை திருப்தியாக செஞ்சோமா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆச்சா, அப்படி ஒரு இருந்துக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தவங்க பாராட்டுக்கு ஏங்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஆர்டர் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. லாபம் ஒரு அமோகமான அமைப்பில் தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. வியாபாரம் அப்படித்தான். சின்ன வியாபாரமானாலும் சரி, கொஞ்சம் பெரிய வியாபாரம், ஹோல்சேல் பிஸ்னஸ், ரீட்டைல் பிஸ்னஸ் எது பண்ணாலும் வாடிக்கையாளரும் கனிவாக நடத்திக்குவீங்க. அவங்களும் உங்களை நோக்கி வியாபார ஸ்தானத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? பொருளாதார அமைப்பு பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லாவே இருக்குதுங்க. வராத பணம் கூட கொஞ்சம் கேட்டு பாருங்கள், கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அத்தியாவசிய செலவுகள் வர மாதிரி இருக்குது, அதை செலவழித்தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதே சமயத்தில் பயணங்கள் போகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நன்மையான பயணங்கள் தான் போயிட்டு வாங்க. அந்த பயணங்களுக்காக சில செலவும் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. சூப்பர், செலவு தான், போயிட்டு வாங்க. மற்றபடி தெரியாத நபர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து கொஞ்சம் அங்கே எசவச ஏமாந்துடாதீங்க. நம்மகிட்டே 10 காசு இல்லை, எப்படி சார் கொடுக்குறங்கிறீங்களா? வரும், பொறுமையாக இருங்க, நிதானம் பாருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து சோதனை காலத்தில் வச்சுருக்கார். அதனால் அந்த சோதனையெல்லாம் போயிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கோணும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய அமைப்புக்கு நல்லா இருக்குதுங்க. உறவினர்கள் வருகை சந்தோஷமான மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அபாரமாகவே இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக தப்பு சொல்கிறக்கலாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பீங்க. நல்ல ஹேபிட், நல்ல ஒரு புரிஞ்சக்கூடிய தன்மை, நல்ல ஒரு ஹேபிட் தன்மையோடு இருப்பீங்க, நல்லாவே இருக்குது. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதலிப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள் தானுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் காதலை பற்றி ஓப்பனாக பேசலாம். இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. கல்வி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு புதிய சாதனை படிக்கிற அளவுக்கு கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குதுங்க. பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. ஆசிரியர்கள் வீட்டில் வெளி வட்டாரத்தில் ஒரு அமோகமான அமைப்போட உங்களுக்கு நல்லா இருக்குது. நட்சத்திர பாதசார பலன்கள் பார்த்தா போராட்டாதி 4ஆம் பாதம். நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி மனசு அங்கங்கே அலைப்பாஞ்சா கூட இறுதியாக உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கொடுக்குறாரு. காரியம் கைகூட்டுற அளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குங்க. கவலைப்படாமல் இருங்க, வெற்றி நிச்சயம். தடைகளை தாண்டி போனால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு இண்டிகேஷன் இருக்குது. உங்கள் புகழுக்கு களங்கமெல்லாம் எதுவும் வராது. செல்வாக்கு வளரும், நன்மைகள் நடக்கும். தைரியமாக இருங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு, தயங்கி நிற்காதீங்க. நோ தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்கள் ஒரு திறமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனி. அவர் என்ன பண்ணுறார்? உழைப்பே உயர்வு தரும். உழைச்சி கொட்டுறா சார், உழைப்புங்க சார், உழைச்சிட்டு தான் இருக்கிற அப்படின்னு கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. உழைப்பே உயர்வு தருங்கள் தன்மையில் இருக்கார். பொறுமை பலன் தரும் அப்படின்னு சொல்கிறார். லாபம் ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். காரியம் கைகூடி வரக்கூடிய நாள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். நிதானமாக இருங்க. பலம் கூடி வரும், பலன் தேடி வரும், நன்மைகள் பெருகும். விழிப்புணர்வு, நமக்கு வாழ்க்கையை அவ்வளோதான், சனி போட்டு ஆட்டுறேன் அப்படின்னு மந்தமாக இருக்கக்கூடாது. ஓகே, சனிக்கு பிடிச்சதே உழைப்பு. அந்த உழைப்பை செஞ்சிட்டிங்கன்னா சனி வந்து உங்களை ஆசுவாசப்படுத்திடுவார். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது பொறுமைங்க. பலவீனம்ங்கிறது மந்தம் நிலைமை, அதாவது சோம்பல். ரைட்டுங்களா? யாருக்கு? உத்திரட்டாதிக்கு. ரேவதி இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் வெளிப்படக்கூடிய நாளுங்க. சாதுர்த்தியம் கைகூடும், லாபம் பெருகுது, காரியம் அமோகமான அமைப்பில் இருக்குது, வெற்றி உங்களுக்கு உண்டு, புகழ் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது, புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இப்படிலாம் இருந்த நீங்கள் பதற்றம் அடையாமல் இருக்கணும். பதற்றம் நோ. பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம்ங்கிறது பதற்றம் சொல்ல. சரி, மொத்தமாக அந்த மீனராசிக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தா 11 உச்சம் பெற்று அமர்ந்துள்ள செவ்வாயால் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் அசுர தைரியம், அசுர வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? செவ்வாய் அந்த அமைப்பில் அமோகமாக இருக்கார். பட் பலவீனம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாகவே இன்றைக்கி 12ஆம் வீட்டில் கிரகங்கள் கூடியிருக்கங்காட்டி ஏற்பட்ட தேவையற்ற செலவுகள், தேவையற்ற கன்ஃபியூஷன்ஸ், ஓகே, தேவையற்ற நேர விரயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு லக்கி கார் பார்த்தா கோல்டன் எல்லோ நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் இருக்குது. ஒரு சின்ன வீட்டு எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னு பார்த்தா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமே பண்ணலாது, எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள். என்னென்னா, கொண்டக்கடலை இருக்குல்ல, வழக்கமான சுண்டலை வாங்கி அதை வந்து பசுமாட்டிற்கு அப்படியே நைட்டில் தண்ணீர் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பசுமாட்டுக்கு அப்படியே மாவாட்டை பிணைஞ்சு அப்படியே கொடுங்க. என்னென்னா, குருவின் அருள் முழுசாக கிடைக்கணும்னா அந்த பசுமாட்டிற்கு இந்த கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதனால் சகல காரியங்களும் வெற்றி கொண்டான இருக்குது. தடைகள் நீங்கும். பொதுவாக சின்ன பரிகாரம் தான்.
செஞ்சு பாருங்கள், நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, உள்ளது உள்ளபடி வழக்கமான பணியில் சொல்லியாச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணார், விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு. விவசாயத்தை பற்றி நம்ம கணிப்பெல்லாம் இது வரைக்கும் பண்ணலைங்க. நான் அதுக்கு உண்டான கொஞ்சம் பலன் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும். அது கூடிய சீக்கிரம் அதையும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேங்களே. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டுங்க. இந்த வார ராசி பலன், மந்த்லி ராசி பலன் கேட்குறாங்க. அது போடலாமா வேண்டாமான ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். ரைட்டுங்களா? அதுவும் கிரகாச்சார பிரகாரம் தான் போடணும். கொஞ்சம் வேலை அதிகம்தான், பட் கேட்குறவங்க செய்யணும்ல. தேங்க்யூ.